கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து 3 படங்களில் நடிக்கிறாரு. ஒன்று ஜெயிலர் 2. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174. இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார். இப்போ நமக்கு தலைவர் நடிக்க போகிற தலைவர் 173 படம், இந்த படம் சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்கிறாரு. இந்த படத்தை குறித்தான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆரம்பத்தில் தலைவர் 173 படத்தை சுந்தர்சி தான் எடுப்பார் என தகவல்கள் கிடச்சிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் சுந்தர்சி நான் இந்த படத்திலிருந்து வெளியேறேன் என வெளியே போயிட்டார். இதனால் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து இந்த பட வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என எல்லாரும் வெறித்தனமாக காத்திருந்தாங்க. தொடர்ந்து நிறைய இயக்குநர்கள் ரஜினிகிட்ட கதை சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக சிபி சக்கரவர்த்தியை ரஜினி சூஸ் பண்ணார். மேலும் சிபி கடைசியாக டான் அப்படின்ற படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு கொடுத்துருந்தார். மேலும் அந்த படமே பார்த்திங்கன்னா எடுத்த ஒன்று 100 கோடி கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அதைத் தொடர்ந்து மீண்டும் சிவகார்த்திகேயனை வச்சு தான் படம் எடுக்கிறதா இருந்தார். ஆனால் கடைசியில் ரஜினி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஏறக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும், மம்முட்டியும் பார்த்திங்கன்னா தலைவர் 173 படத்தில் இருக்கிறதா ஒரு தகவல்கள் போய்கொண்டிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மம்முட்டியோட போர்ஷன் எடுக்கிறாங்க என சொல்லப்படுது. மேலும் மம்முட்டி இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறாரா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் தான் தொடங்குது. காரணம், ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி மம்முட்டி தளபதி படத்தில் ரஜினி கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா என மம்முட்டி பார்த்து கொண்டு தான் இருக்கார். கடைசியாக கூலி படத்திலே கூட மம்முட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் மம்முட்டியால் சில பல காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியல. காரணம், ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர், வில்லனாக நடிக்கக்கூடாது ஏன்னா அவர் சொன்னதுனால தானே. ஆனால் மம்முட்டி இந்த தடவை விட போகிறதா இல்லை. தலைவர் 173 நான் தான் உங்களுக்கு வில்லனாக ப்ளே பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஒரு லைட்டான வில்லனாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரஜினிகாந்தும் மம்முட்டியும் தியேட்டரில் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 36 வருடம் கழித்து தியேட்டரை பிளாஸ்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 173 படத்தில் ரஜினி மம்முட்டி காம்போ எப்படி ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதான்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.